Welcome you all to J Sandana EDU YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. In this video, we are going to see about 6th standard social science history second lesson human evolution. Human evolution means மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. Human evolution means மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. In this lesson, we are going to know about the origin of human. மனிதர்கள் உருவான வரலாற்றை பற்றியும் different stages of human evolution from nomadic hunting gathering to a settled life. நோமடிக் அப்படின்னா நாடோடியான வாழ்க்கை, அதாவது நாடோடியாக வாழும்போது வேட்டையாடி உணவு சேகரித்த நிலையிலிருந்து ஒரு இடத்தில் நிலைத்து வாழும் வரையிலான மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியின் பல்வேறு கட்டங்களை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். The stone implements of the prehistoric humans. Prehistory means the period between the use of first stone tools and the invention of writing system is called prehistory. அதாவது கற்கருவிகள் பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறைகள் கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலத்தை தான் என்ன சொல்கிறோம், நம்ம ப்ரீஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வரலாற்றுக்கும் முற்பட்ட காலம். அந்த காலத்தில் மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட்டு த யூஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் வீல், நெருப்பு மற்றும் சக்கரத்தின் பயன்பாட்டை அறிந்து கொள்ளுதல். த ராக் பெயிண்டிங் ஆஃப் த ஆன்ஷியன் ஹியூமன், பழங்கால மனிதர்களோட குகை ஓவியங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள. அவங்க எதுக்கெல்லாம் அவங்க ராக் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ராக் பெயிண்டிங்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசனில். ஸ்டூடெண்ட்ஸ் see this picture. நம்மளோட ஏர்த் ஆரிஜின் ஆகி எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா 460 கோர் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் என்னதாச்சு நம்மளோட ஏர்த் ஆரிஜின் ஆகிருக்கு. மேன்லாம் ஸ்ட்ரைட்டாக நடக்க ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னா 20 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் ஸ்ட்ரைட்டாகவே நடக்கிறாங்க. நம்ம ஏர்த்து ஃபுல்லாக 3 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ரெட் ஆகவே ஆரம்பிச்சிருக்காங்க. 8000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கல்டிவேட் மீன்ஸ் வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பிஃபோர் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் சிவிலைசேஷன். வாட் இஸ் மீன் பை சிவிலைசேஷன்? நாகரிகம் தோன்றி 5000 இயர்ஸ் தான் ஆச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நாகரிகம் தோன்றியதுக்கப்புறம் வந்தவங்க தான் என்னது, மாடர்ன் மேன், மாடர்ன் ஹியூமன்ஸு. Here they gave the conversation between Tamilini and her grandmother. இங்கே தமிழினிங்கிற ஒரு பொண்ணு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க பாட்டிக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடலை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழினி, a school student of class 6th, visited a science center accompanied by her grandmother. There they saw a time machine. The operator of the time machine explained the working of the machine. அதாவது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தமிழினி அவங்க பாட்டியோடு சேர்ந்து எங்கே போகிறாங்க, சயின்ஸ் சென்டருக்கு போகிறாங்க, அறிவியல் மையத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு டைம் மிஷின் பார்க்குறாங்க. டைம் மிஷின்னா கால இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் பீரியட்லேருந்து இன்னொரு டைம் பீரியடுக்கு போகிறது தான் டைம் மிஷின். அங்கேருந்து அந்த டைம் மிஷினோட ஆப்ரேட்டர் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. Operator, if you press different buttons in the machine, it would take you to the chosen period of time. Why do not you enjoy the experience of watching different periods of time using this machine? அதாவது அந்த ஆப்ரேட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிஷினை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளுக்கு எந்த காலகட்டத்துக்கு போக விருப்பமோ அந்த காலகட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா, அந்த ஆப்ரேட்டர் கேட்குறாங்க. After listening the operator, both Tamilini and her grandmother was excited and decided to have the experience of the time machine. அதை கேட்டதுன்னு என்ன பண்ணுறாங்க, பாட்டியும் தமிழினியும்
ஓகே ரொம்ப உற்சாகமாக என்ன பண்ணுறாங்க, நாமளும் இதில் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. தமிழினி, can we go forward and see how 2200 AD CE would be grandma? அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் போகலாம். இப்போ நாம் எந்த இயரில் இருக்கோம், 2020 இருக்கோம். ஆனால் தமிழினி எந்த இயர் சொல்கிறாங்க, 2200 சொல்கிறாங்க. அந்த இயருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழினி. கிராண்ட்மா, வாட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அபவுட் அவர் ஃப்யூச்சர்? தமிழ், let's go backward and see how our past was like. நம்ம ஃப்யூச்சர் போய் பார்த்து அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட கிராண்ட்மா அதை என்ன சொல்கிறாங்க, நம்மளோட பாஸ்ட் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, கிராண்ட்மா வந்து தமிழினி கிட்ட சொல்கிறாங்க. See the do you know, the story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. Archaeology means தொல்லியல், anthropology means மானுடவியல். தமிழினி, you sound right grandma. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க கிராண்ட்மா அப்படின்னு யார் சொல்கிறாங்க, தமிழினி வந்து சொல்கிறாங்க. கிராண்ட்மா புஷ்டு த பட்டன் டு 1950 AD CE. கிராண்ட்மா எந்த காலத்துக்கு போகலான்னு நினைக்கிறாங்க, 1950க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருந்து 70 இயர்ஸ்க்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே saw mostly people walking. மோஸ்ட்லி பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, நடந்து தான் போகிறாங்க. ஃபியூ ரைடிங் பைசைக்கிள் அண்ட் பஸ்ஸஸ் அப்பியரிங் ரேர்லி ஆன் த ரோட்ஸு. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, பைசைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பஸ் வந்து என்ன ரொம்ப ரேராக தான் வருதாமா அந்த எப்போ 1950. ஸ்லோலி தே மூவ்ட் பேக் டு 1850. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கலான்னு 1850க்கு போகிறாங்க, அந்த இயருக்கு போகிறாங்க. தேர் வேர் நோ பஸ்ஸஸ் ஆர் சைக்கிள். அந்த காலகட்டத்தில் பஸ்ஸும் இல்லை சைக்கிளும் இல்லை. கார்ட்ஸ் புல்டு பை முல்ஸ் அண்ட் புல்லக்ஸ் வேர் சீன் ஆன் த ரோட்ஸ். மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க, கோவேறு கழுத பூட்டின வண்டி இல்லை அப்படின்னா மாட்டு வண்டி தான் நிறையா ரோட்டில் இருந்துச்சு. ஹார்ஸ் ட்ரான் கார்ட்ஸ் வாஸ் எ ரேர் அக்கியரன்ஸு. அதாவது குதிரை வண்டி கூட என்ன பண்ண முடியல, நிறையா பார்க்க முடியல, ரொம்ப அரிதாகவே தென்பட்டன. Tamilini then turned the button to 8,000 years back. People were engaged in raising crops and livestock. அதாவது தமிழினி என்ன பண்ணாங்க, 8,000 இயர்ஸுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, 8,000 முன்னாடி தான் நம்ம 8,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணவே கண்டுபிடிச்சிருக்கோம், கல்டிவேட் பண்ணவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வந்து அங்கேருந்த பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வேளாண்மை பண்ணுறதுக்கும் கால்நடை வளர்ப்பிலோ ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டே இருக்காங்க. She pushed the button to get a picture of life 18,000 years ago. She saw the human living in caves. There was using tools made of stones and bones for hunting. Tamilini was frightened by the hunting scene and pushed the button forward to return to the present. அகெயின் வந்து தமிழினி வந்து 18,000 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன சீன் வருது அப்படின்னா, மனிதர்கள் வந்து குகைகளில் வாழ்கிற மாதிரியும் கல்னாலையும் எலும்பினாலும் செய்யப்பட்ட கருவிகளை கொண்டு வேட்டையாடின மாதிரியும் நிறையா சீன்ஸ் அந்த காட்சிகள்லாம் வருது. அப்படி காட்சிகளை பார்த்து தமிழினி வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து உடனே ப்ரெசன்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, தாங்க இருக்கிற காலத்துக்கே வந்துடுறாங்க. Grandma, are you afraid, Tamil? Grandma urged Tamilini to go further backward to see the ancient humans who lived with the apes. But Tamilini was not inclined, so both of them left the spot. பாட்டி வந்து மீண்டும் பின்னோக்கி சென்று மனித குரங்குகளுடன் வசித்த பழங்கால முன்னோர்களை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் தமிழினி வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவாங்க.
பாட்டி வந்து மீண்டும் பின்னோக்கி சென்று மனித குரங்குகளுடன் வசித்த பழங்கால முன்னோர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழனையும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இருவரும் அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவாங்க. தமிழினி, Grandma, will you tell me the story of evolution of humans? Grandma, yes, certainly. Grandma, anthropologists have unearthed the footprints of humans in the country called Tanzania, which is in eastern Africa. They were found in rock beds submerged under the sand. ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் தான்சானியா அப்படிங்கிற பிளேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏர்லி ஹியூமன்ஸோட ஃபுட் பிரிண்ட்டு, அவங்க படுத்திருந்த கல் படுக்கையோட அச்சு அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. Carbon dating was used to ascertain the period. It was found out that the footprint of humans they had discovered were about 3.5 million years old. When there is sudden change in nature, the living being adapt themselves to the changes of survive. Humans have thus evolved over millions of years, adapting themselves to the changing times. ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னா கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பழமையான பொருள் கிடச்சிதுன்னா அந்த பொருளோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு தான்சானியாவில் கிடைச்ச அந்த ஃபுட் பிரிண்ட்டோட ஏஜ் கண்டுபிடிக்கும் போது அது எவ்வளோ வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னா 3.5 மில்லியன் இயர்ஸுக்கு வந்து ரொம்ப பழமையான ஒரு பொருளாக இருக்குது. இயற்கையில் ஏதேனும் திடீர் மாற்றம் நிகழும் பொழுது உயிரினங்கள் வந்து அந்த மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ளும், தங்களே மாற்றிக்கொள்ளும். ஏன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் அந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம உயிர் பிழைச்சி வாழணும். அதே போல் மனிதர்களும் என்ன பண்ணுவாங்க, பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களை வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டே வர்றாங்க. இதுதான் என்னது, பரிணாம வளர்ச்சி. Anthropology is the study of human and evolutionary ஹிஸ்ட்ரி, அதாவது ஹியூமனை பற்றியும் ஹியூமனோட பரிணாம வளர்ச்சியை பற்றியும் படிக்கிறது தான் என்னது, ஆந்த்ரோபாலஜி. இந்த வேர்டு ஆந்த்ரோபாலஜி எங்கேருந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னா க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. 2 வேர்ட்ஸ் ஆஃப் க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மேன் அல்லது ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்ஸ் அப்படின்னா தாட்ஸ் அண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா அவங்கள பற்றி ஆராய்ச்சியில் இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க, ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அட்டம் பை இன்வெஸ்டிகேட்டிங் த ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியர் டு அச்சீவ் எ கோல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஃபினோமினா. அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனிதர்களோட வளர்ச்சி மற்றும் அவங்களோட நடத்தை, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட சமூக நிகழ்வு இதை பற்றியான முழு விவரத்தையும் சேகரிக்க முயல்கிறார்கள். ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் இவங்க வந்து எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னா 4 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் இயர்ஸுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இவங்க வாழ்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஹோமோ ஹேப்பிள்ஸ். இவங்க எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னா 2.3 அண்ட் 1.4 மில்லியன் இயர்ஸு இந்த இயருக்கு நடுவில் தான் வாழ்ந்தாங்க. பிட்வீன் 2.3 அண்ட் 1.4 மில்லியன் இயர்ஸு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேஜில் ஹோமோ எரெக்டஸ் அப்ராக்சிமேட்லி 1.8 மில்லியன் இயர்ஸ் எகோ. அப்ராக்சிமேட்லாம் எவ்வளோ, 1.8 மில்லியன் இயர்ஸ் எகோ அப்போ வாழ்கிறாங்க. இவங்க தான் ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் நடக்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு தான் என்ன பண்ணாங்க, ஃபயரை பற்றியான நாலேஜ் இருந்துச்சு. இவங்களுக்கு தான் என்ன பண்ணாங்க, ஃபயரை பற்றியான நாலேஜ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு நியாண்டர்தால். இவங்க எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னா 1,30,000 to 40,000 இயர்ஸ்க்குள்ளே வாழ்ந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஹோமோசேப்பியன்ஸு பிஃபோர் 3 lakhs years ago. சிக்ஸ்த்து ஸ்டேஜ் வந்து குரோமேக்னான்ஸ்
த ப்ரெசன்ட் மேன், இப்போ இருக்கிற மனிதர்கள் எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னா 5000 years ago in Eastern Africa and 4000 years ago in West Asia and in Southeastern Europe. த மாடர்ன் ஹியூமன், இவங்களை தான் என்ன சொல்கிறோம், மாடர்ன் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.